ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, அர்ஜுன் தாஸ், டானியா ரவிச்சந்திரன், ரேஷ்மா வெங்கடேஷ் இவங்கெல்லாம் நடித்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ராசாவதி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அர்ஜுன் தாஸ் வந்து கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக இருக்கார். அதே நேரத்தில் பெங்களூர்லேருந்து அங்கே இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு டானியா ரவிச்சந்திரன் வந்து ஒரு மேனேஜராக வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கழித்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து கடந்த காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனால இவரோட கடந்த காலத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதே நேரத்தில் நம்ம டானியா ரவிச்சந்திரனுக்கு அர்ஜுன் தாஸை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வருது. அர்ஜுன் தாஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், எதனால கொடைக்கானலை வந்து இப்போ இருக்காரு. கடைசியில் அர்ஜுன் தாஸ் பற்றின உண்மையெல்லாம் டானியா ரவிச்சந்திரன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அர்ஜுன் தாஸ்க்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் என்ன பிரச்சனை, கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வில்லனாக வர அந்த போலீஸ் கேரக்டர் வந்து பார்க்கும்போது தரமாக இருக்கும். அவர் வந்து ஒரு டாக்டரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அவர் வந்து பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், அவர் அந்த சைக்கோத்தனமாக பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அதே நேரத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சித்தா டாக்டர் மாதிரி அமைதியாக அவரோட வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்டு இருப்பார். செகண்ட் ஹாஃபில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும்போது அவர் மதுரையில் என்னென்ன சம்பவம் பண்ணார், அதே நேரத்தில் எதனால் அவர் ஜெயிலுக்கு போனார், அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கார் நம்ம டேரக்டர். டானியா ரவிச்சந்திரன் அவங்களோட கடந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, அதை அர்ஜுன் தாஸ்கிட்ட அவங்க சொல்லும்போது அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் டேரக்டர் ரொம்ப நீட்டாக காமிச்சிருக்காரு. படத்தில் எமோஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் போலீஸாக நடித்த அந்த கேரக்டர் வந்து எதனால இப்படி அர்ஜுன் தாஸ் மேலே ரொம்ப வெறி கொண்டு இருக்காரு, எதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் டேரக்டர். படத்தில் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜ்லாம் டேரக்டர் வச்சுருக்காரு. அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, இப்போது கன்னியாகுமரியில் இந்த மலையெல்லாம் உடச்சி அந்த கல்லெல்லாம் கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதுக்காண்டி அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், அர்ஜுன் தாஸும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து போராடுவாங்க. அந்த பிரச்சனையில் அர்ஜுன் தாஸோட ஃப்ரெண்டை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு சொல்லி அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் டேரக்டரு. அதே மாதிரியே அர்ஜுன் தாஸும் சில மெசேஜெல்லாம் சொல்கிற மாதிரி டேரக்டர் வச்சுருப்பார். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படத்தில் காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமாக அந்த போலீஸ் கேரக்டர் அவர் பண்ணுறது தான் பெரிய காமெடி. எதுக்குன்னா, அந்த டாக்டரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு டார்ச்சர் மாதிரி பண்ணுவார். ஆனால் அது டார்ச்சர் மாதிரி இல்லை, அது ஒரு ஃபன் மாதிரி கொண்டு போயிருப்பார் டேரக்டர். அதை வச்ச விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாய் பெஸ்டி அப்படின்னு அந்த போலீஸ் கேரக்டர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷனுக்கும் அந்த டாக்டராக நடித்த அவங்களும் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது வந்து அந்த டாக்டருக்கே தெரியாத மாதிரி நம்ம போலீஸ்காரர் பண்ணுவார். அதுதான் இந்த படத்திலே ஒரு ஹைலைட்டான சீனு. படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அர்ஜுன் தாஸ் அவரோட அசுரத்தனமான நடிப்பை இந்த படத்துலேயும் வெளிக்காட்டியிருக்காரு. எதுக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் அமைதியாகவே இருப்பார். செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டும்போது ஜெயிலில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார். அதுக்காண்டி அங்கே ஜெயிலில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு டேரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் அந்த கொடைக்கானலை காமிச்ச விதமாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் நம்ம அர்ஜுன் தாஸ் புல்லட்டில் அந்த ஹேர்பின் பெண்டில் வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் நம்ம சினிமோட்டோகிராஃபர். படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 25 நிமிஷத்துலேயும் நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபு நல்லா விறுவிறுப்பாக காமெடி, அந்த ரொமான்ஸ் காட்சி அதெல்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த த்ரில்லராக இருக்கட்டும், அந்த க்ரைமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் நம்ம டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமாக 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.